Third is today our class compensation from human resources management. Compensation also another important function in HRM. ஸோ வாட் இஸ் காம்பன்சேஷன் நம்ம பேசிக் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். காம்பன்சேஷன் என்ன ஞாபகம் வருதா? காம்பன்சேஷன் பற்றி என்ன சொல்லியிருக்கேன்? காம்பன்சேஷன் இஸ் அ சிஸ்டமேட்டிக் அப்ரோச் டு ப்ரொவைடிங் மானிட்டரி அண்ட் நான் மானிட்டரி வேல்யூ டு எம்ப்ளாயீஸ் இன் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒர்க் பர்ஃபார்ம்டு. இது வந்து அவங்க போட்டிருக்கிறது. காம்பன்சேஷன் பற்றி நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? காம்பன்சேஷன் அப்படின்றது ஆர்கனைசேஷனில் வேலை பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு அவங்க செய்கிற வேலைக்கு ஈடு கட்டுறது. எப்படி ஈடு கட்டுவாங்க அப்படின்னா த்ரூ சேலரிஸ் அண்ட் வேஜஸ் மூலமாக. இப்போது எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுறாங்க, ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுறாங்க, கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க வேலை பண்ணுறாங்க. அவங்க செய்கிற வேலைக்கு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. அதை வந்து த்ரூ சேலரிஸ் மூலமாக, வேஜஸ் மூலமாக, போனஸஸ், இன்சென்டிவ்ஸ், இந்த மாதிரி வேஸில் என்ன பண்ணுவாங்க, பே பண்ணுவாங்க. காம்பன்சேஷன் அப்படின்றது ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மானிட்டரியாகவும் நான் மானிட்டரியாகவும் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாயீஸ்க்கு அவங்களுடைய வேலைக்கு அவங்களுடைய செயல்திறன் அது அவங்களுடைய வேலைக்கு வந்து எக்ஸ்சேஞ்சாக என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. இந்த மானிட்டரி நான் மானிட்டரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். மானிட்டரி அப்படின்றது டைரக்ட் கேஷாக கொடுக்கறது, நான் மானிட்டரி அப்படின்றது அப்படி இல்லாமல் கொடுக்கறது. அது என்ன அப்படின்றது தான் நெக்ஸ்ட் வர கான்செப்டில் பார்க்க போகிறோம். காம்பன்சேஷனை பற்றி இன்னும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா மணி ரிசீவ்ட் இன் த பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் த ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் டு த எம்ப்ளாயி. அதாவது அவங்க செய்கிற வேலைக்கு வந்து மணியாக கொடுத்துட்றாங்க சேலரின்னு. நாட் ஒன்லி ஃபார் சேலரி, அதான் உங்களுக்கு சொல்லியிருந்தால் இல்லையா மானிட்டரி. நான் மானிட்டரியாகவும் ஒரு எம்ப்ளாயிக்கு எதெல்லாம் வேணுமோ அதை ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் கான்செப்டில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காம்பன்சேஷனுடைய அப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பேசிக் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனில் டு ரெக்ரூட் அண்ட் ரிட்டைன் த குவாலிஃபைடு எம்ப்ளாயி ஒரு கன்சர்னை கரெக்டான எம்ப்ளாயி என்ன பண்ணணும், குவாலிஃபைடு எம்ப்ளாயை ரெக்ரூட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் டு இன்க்ரீஸ் த ஆர் மெயின்டைன் மாரல், அதாவது அவங்களுடைய மன உறுதி என்ன பண்ணணும்னா அதிகமாக்கணும். அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஒர்க் பிளேஸில் அவங்களுடைய கான்ஃபிடென்ஷியல் லெவல் அண்ட் தென் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாமே. நெக்ஸ்ட் டு டிட்டர்மைன் த பேசிக் வேஜ் அண்ட் சேலரி. கண்டிப்பாக ஒரு கன்சர்ன் இருக்காங்க அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிக்கு அதுக்கான ஊதியத்தை என்ன பண்ணணும், கரெக்டாக கொடுக்கணும். அது வேஜாக இருந்தாலும் சரி, சேலரியாக இருந்தாலும் சரி. இப்போ வேஜ் சேலரி பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டெய்லி பேசிஸில் அவங்க வந்து ஒர்க் பண்ணதுக்கு வாங்குறாங்க, மணி வாங்குறாங்கன்னா, பே வாங்குறாங்கன்னா அதுக்கு பேர் வேஜஸ். 28 days ஆர் 30 days அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணி வாங்குறாங்கன்னா த நேம் இஸ் கால்ட் அஸ் சேலரி, ரைட்? நெக்ஸ்ட் டு ரிவார்ட் ஃபார் ஜாப் பர்ஃபார்மன்ஸ். அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், ரிவார்ட் பண்ணணும். இதான் அவங்களுடைய மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ். காம்பன்சேஷன் காம்பனன்ட்ஸ். ஸோ as I said, compensation can be classified in two ways. One is monetary, another one is non-monetary. Here monetary can be split into two methods. One is direct, another one is indirect. ஆக்சுவலாக மானிட்டரிலே வந்து ஒன்று டைரக்ட் காம்பன்சேஷன் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து இன்டைரக்ட் காம்பன்சேஷன் சொல்லுவாங்க. டைரக்ட் காம்பன்சேஷன் பற்றி, இன்டைரக்ட் காம்பன்சேஷன் பற்றி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டைரக்ட் காம்பன்சேஷன். டைரக்ட் காம்பன்சேஷன் அப்படின்றது என்னென்னா டைரெக்டாகவே மணியாகவே கொடுத்துடுறது, பேமெண்ட்டாக கொடுத்துடுறது, கேஷாக கொடுக்கறது தான் அது டைரக்ட் காம்பன்சேஷன். டைரக்ட் காம்பன்சேஷன் கேன் பி ஸ்ப்ளிட்டட் ஓவர் இன்டு பேஸ் பே, போனஸஸ், லாங் டேர்ம் இன்சென்டிவ்ஸ், பர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ்க்குமே வந்து அடிப்படை ஊதியம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து பேசிக் பே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு. ஸோ அது வேஜஸாகவும் இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு மந்த்லி பேயராகவும் இருக்கும், மந்த்லி பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கும் இருக்கலாம். அவங்களுக்கான பேஸ் பேவை தான் வந்து பேசிக் சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. அனதர் ஒன் வேறு என்ன தருவாங்க அப்படின்னா போனஸஸ் வந்து கேஷாக தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு தடவையும் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் ஷேரிங்கை தான் வந்து போனஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போனஸஸுடைய மேஜர் தீம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து ஒரு காமனான ஸ்பெசிஃபிக் டைமில் வந்து ஷேர் பண்ணி அதை வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வந்து கேஷாக கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது இப்போ நீடியாக இருக்கும், நீடியாக இருப்பாங்க மணிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஷேர் பண்ணுவாங்க. அதுதான் போனஸஸ். நெக்ஸ்ட் ஒன் லாங் டேர்ம் இன்சென்டிவ்ஸ். நிறைய கன்சர்ன்ஸில் மார்க்கெட்டிங் செக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் ஓரியன்டாக என்ன பண்ணுவாங்க, இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்சென்டிவ்ஸ் அப்படின்றது வந்து
சேலரி இல்லாம அவங்களுக்கு அதிகப்படியா குடுக்கறது. அது உங்களுக்கு இன்னும் புரியிற மாரி சொன்னா, ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது பர்ட்டிகுலர் டாஸ்க்க வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா, அது இந்த டாஸ்க்குக்காக ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் டாஸ்க் கொஞ்சம் எக்ஸஸ் ஆஃப் ஒர்க் அப்படிலாம் பண்ணும்போது அவங்களுக்காக ப்ரொவைட் பண்றது இன்சென்டிவ்ஸ். அண்ட் மோர் தென் தட் பெர்க்ஸ் அப்படின்றது சில சலுகைகள். ஏதாவது அவங்களுக்கு செய்யணும், செஞ்சாங்க அப்படின்னா அதுக்காக குடுப்பாங்க. இது இல்லாம நம்ம சொல்லணும் அப்படின்னா, நைட் வேஜஸ், நைட் பேஸ் அப்படின்லாம் இருக்கு. ஸோ நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்குன்னு கொடுக்குற ஒர்க்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்குற டைம் இல்லாமல் அதிகமான ஸ்லாட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஓவர் டைம் வேஜஸ்ன்னு இருக்குது. இப்போது சில ஸ்மால் கன்சர்ன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ் பேவோட முடிஞ்சிடும். மார்க்கெட்டிங் செக்டார்ஸ் அந்த மாதிரி சில ஓவர் ஒர்க் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் கெட்டிங் இன்சென்டிவ்ஸ். நீங்கள் ப்ரொடக்ஷன் செக்டார்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் வேஜஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓவர் டைம் வேஜஸ் இருக்கும், நைட் வேஜஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எம்ப்ளாயீஸுடைய அவங்கள ஒர்க் ரிலேட்டடான ஒர்க்கிங் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி மோர் தென் தட் அவங்க ஒர்க் பண்ணும்போது அதுக்கான பே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேறு வேறு நேம்ஸில் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஒன்ஸ் தே கோயிங் டு ரிசீவிங் பை கேஷ் அதெல்லாம் என்னன்னா டைரக்ட் காம்பன்சேஷன் தான் வரும். அதாவது கன்சர்ன் கொடுக்கறது, எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கறது காம்பன்சேஷன். ஸோ டைரக்ட் காம்பன்சேஷன் கீழே வரும். இதுதான் வந்து டைரக்ட் காம்பன்சேஷன் கான்செப்டில் சொல்லுவாங்க. இன்டைரக்ட் காம்பன்சேஷன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக். என்ன மேம் இன்டைரக்ட் காம்பன்சேஷன்? டைரக்ட் காம்பன்சேஷன் அப்படின்றது புரியுது, அது பேவாக வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இன்டைரக்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்டைரக்டாகவும் காம்பன்சேஷன் இருக்குது. அதுவும் எம்ப்ளாயீஸ்க்காக, எம்ப்ளாயோட வெல்ஃபேர்க்காக என்ன பண்ணுறாங்க, ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து என்னென்னா இன்டைரக்ட் காம்பன்சேஷன். சரி, எப்படி அவங்க இந்த இன்டைரக்ட் காம்பன்சேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எம்ப்ளாயீஸ் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் இல்லை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஒரு ஹெல்த் கேர் பார்க்கணும் அப்படின்னு போகும்போது, அப்போ அவங்க வந்து ஏதாவது சுச்சுவேஷனில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக மணி எக்ஸ்பென்ஸ் ஆகும்போது அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், எங்கே பார்த்தோமோ, இன்கேஸ் வந்து ஐ ஆப்ரேஷன்ஸ் இல்லை வந்து நீங்கள் வந்து ஏதாவது பெரிய ஹெல்த் செக்கப் பண்ணியிருக்கீங்க, அப்போது ஒரு சின்ன சின்ன மைனர் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க, எம்ப்ளாயி பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ அவங்கக்கிட்ட ஒரு ஹியூஜ் மணி இருக்காது. அப்போது கன்சர்ன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ரேஷன் அந்த செலவெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பில்லை வச்சு என்ன பண்ணிக்கலாம், கம்பெனியில் காமிச்சு கிளைம் பண்ணிக்கலாம். சில கன்சர்ன்ஸ் என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக ஆர்கனைசேஷனே என்ன பண்ணிப்பாங்க, அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எடுத்துப்பாங்க. சம் ஆர்கனைசேஷன், அதுவும் யாரெல்லாம் இது ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்க தான் செய்வாங்க. இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸை என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்சூரன்ஸ் சொல்கிறாங்க. இப்போது இந்த இன்டைரக்ட் காம்பன்சேஷன் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இப்போது நம்ம சேலரி அவங்க வாங்கிடுவாங்க, அது பே, அது தனியாக. இப்போ இந்த காம்பன்சேஷனை பேஸ் பண்ண வரைக்கும் இது எல்லாமே கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறது தான், ரைட்? ஆனால் இதுக்கு வந்து அவங்க தனியாக வந்து பேலேருந்து டிடெக்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ பே தனியாக இருக்கும். அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ, நம்ம பார்த்தோம் இல்லையா இனிஷியலில் டைரக்ட் காம்பன்சேஷனில் பேசிக் பேன்னு சொல்லி, அதுலேருந்து எதுவுமே டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. அது பே அப்படியே தான் இருக்கும். இது கணக்கும் காமிக்க மாட்டாங்க. ஸோ இது எம்ப்ளாயீஸ்க்குன்னு ப்ரொவைட் பண்ணுற ஒரு வெல்ஃபேர், ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் பண்ணுற எம்ப்ளாயிக்கான வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ், ரைட்? நம்பர் 2, லீவ்ஸ் நிறைய. அதாவது எப்படி அப்படின்னா, சிக் லீவ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சிக் ஆகிட்டோம், ஒரு 10 days 20 days மாதிரி வர முடியல அப்படின்னா, அது வந்து எம்எல் மெடிக்கல் லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் லீவ் கிளைமிங், அது எமர்ஜென்சி ப்ராப்பர் மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன், அதாவது வந்து ப்ராப்பர் மெடிக்கல் ப்ரூஃபோட தான் என்ன பண்ணுவாங்க, அது சாங்ஷன் பண்ணுவாங்க. பட் அது என்ன அப்படின்னா, அது வந்து அத்தனை டேஸ்க்கான லீவ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு லீவோட தே ப்ரொவைட் பே, ரைட்? லீவோட அவங்க என்ன பண்ணுவாங்க, பே பண்ணுவாங்க. இது வந்து எதுக்குன்னா எம்எல்க்கு தான், மெடிக்கல் லீவுக்கு தான். அண்ட் மோர் ஓவர் தட் சில கன்சர்ன்ஸ் இல்லை மோஸ்ட்லி கன்சர்ன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஹாலிடேஸ் வருது, ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ்லாம் வருதுன்னா ஹாலிடேஸ்க்கும் சேர்த்து தான் என்ன பண்ணுறாங்க, பே பண்ணுறாங்க. ஸோ ஹாலிடேஸ் இருக்குன்னு அவங்க என்ன பண்ணுறதில்ல, டிடெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ இத்தனை நாள் அவங்க பே பண்ணணுமோ அதான் பே பண்ணுறாங்க. அண்ட் அது இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் லீவ்ஸ்லேயே வந்து கேஷுவல் லீவ் எடுத்துக்கலாம். அது சிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து லீவ், சிக், ஹாலிடே ஆர் பர்சனல் அப்படின்றது. இப்போ மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ஒரு லீவ் எடுத்துக்கலாம், அது வந்து சிஎல். அதுக்கு வந்து உங்களுக்கு பேமெண்ட் டிடக்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், கிளாத்ஸ். கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எம்ப்ளாயீஸுக்கு வந்து யூனிஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் மேனுஃபேக்சரிங் கன்சர்ன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராபப்ளாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு யூனிஃபார்ம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணுறதில்ல, சார்ஜஸ் பண்ணுறது கிடையாது, அவங்க கிட்ட டிடெக்ட் பண்ணுறதும் கிடையாது. கம்பெனிஸில் ஏதாவது பார்ட்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா
கம்பெனி who took responsibility for conducting all those ones. இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் என்னன்னா ஃபோன்ஸ் ஆர் லேப்டாப்ஸ். இப்போது ஆர்கனைசேஷன் ஓரியன்டாக இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னாலும் இன்கேஸ் வந்து டெக்னாலஜி ஓரியன்டாக சில ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி ஓரியன்டாக நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு எந்த ஒரு பேரியரும் இருக்கக்கூடாது. ஒரு ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி ஓரியன்டாக நம்மக்கிட்ட செல்ஃபாக இல்லைன்ற பேரியர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சம் கன்சர்ன் சம் ஆர்கனைசேஷன்ஸ் இஃப் நீடட் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு இது தேவை அப்படின்னும் போது இந்த மாதிரி ஃபோன்ஸோ லேப்டாப்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சில கன்சர்ன்ஸ் பண்ணுறாங்க, சில கன்சர்ன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னும் சொல்லுவாங்க. அது பேஸ்ட் ஆன் கன்சர்ன், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் ரிட்டையர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ எல்லா கன்சர்னுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைனலாக அவங்க ரிட்டையர் ஆகி போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரிட்டையர்மெண்ட் ப்ரோக்ராம் பார்ட்டி மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணுவாங்க. அரேஞ்ச் பண்ணி எல்லா ஸ்டாஃப்ஸையும் கூப்பிட்டு ஹானர் பண்ணி அவங்கள என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சர்வீஸ்க்கு வந்து ஒரு ரெக்கக்னைசேஷன் மாதிரி கொடுத்து அவங்கள வந்து ரொம்ப ஹாப்பியாக சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த ரிட்டையர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் வந்து ஆர்கனைசேஷனை தான் என்ன பண்ணுவாங்க, அரேஞ்ச் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேருந்து தான் எடுத்துப்பாங்க. அண்ட் மோரோவர் இது இல்லாமல் இஎஸ்ஐ, பிஎஃப்லாம் இருக்குது, ப்ராவிடென்ட் ஃபண்ட், எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இதுலேயே கவர் ஆகிடும். ஸோ ப்ராவிடென்ட் ஃபண்ட்றது சேலரிலேருந்து சம் அமௌண்ட். ஸோ அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் அது எல்லாமே இதில் உங்களுக்கு வந்துட்டோன்னா அலவன்சஸில் வந்துடும். ஓ இப்போ இன்டைரக்ட் காம்பன்சேஷன்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரியுதா? அவங்க எந்த மெத்தடில் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது புரியுதா? இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா கன்சர்ன் வந்து எம்ப்ளாயீஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறது. இன்சூரன்ஸாக இருக்கட்டும், லீவு, சிக் ஹாலிடேஸ் வித் சேல்ரி அண்ட் கிளாத்ஸ் லைக் யூனிஃபார்ம்ஸ், பார்ட்டிஸ். இது இல்லாமல் சில கன்சர்ன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயோடைய ரெஃப்ரெஷ்மெண்ட்காக, எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு முறை அவங்களுக்கு ஃப்ராஸ்ட்ரேட்டடாக ஆகிடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும் அப்படின்றதுக்காக இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ட்ரிப் ஒன்று போயிட்டு வருவாங்க. ஸோ ஆர்கனைசேஷன் ஒரு டூர் ஒன்று அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஆர்கனைசேஷனே தான் என்ன பண்ணிப்பாங்க, அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ எம்ப்ளாயீஸ் மட்டும் போகிற மாதிரி இருக்கும் டூர். ஸோ அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மைண்ட் வைஸ் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எம்ப்ளாயி வந்து ஹாப்பியாக இருந்தாங்கன்னா எனக்கு நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, என்னோட கன்சர்னோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் பே பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்டைரக்ட் காம்பன்சேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதான் காம்பன்சேஷன் அப்படின்றது என்டையர்லி செட் டு பி அஸ் salaries and pays given to the employee for their performances in an organization. Having any doubts, ask me. Thank you.